ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து நியூ ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ அதனால் இங்கே வீட்டில் இப்போ இருக்க வீட்டிலேருந்து காலி பண்ணிகிட்டே இருக்கேன். 2-3 டேஸாகவே நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸ்டில் போர்ட்டர் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் நான் பண்ணியிருந்தாலும் நம்ம சில பொருள்லாம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்ரூம் இருக்கும். அது அர்பனில் கூப்பிட்டு இன்டென்ஸ் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டெனண்ட் வராங்க, அவங்களுக்கு நல்லா க்ளீனாக விடணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு, கொஞ்சம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஒர்க் அது எல்லாமே பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம போக போகிறது கொஞ்சம் தூரமான பிளேஸ்க்கு. ஸோ இங்கே திருப்பி வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாதுன்ட்டு நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே எல்லாமே பண்ணியாச்சு. போர்ட்டரில் 13,000 ருபீஸ்ன்ட்டு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு பே பண்ணி வச்சுருந்தேன். 6 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ளஸ் 2 பேர் வந்து ஏசியை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தனியாகவும் அனுப்பிச்சிருந்தாங்க. மார்னிங் அவங்க 8:30க்கு வந்தாங்க. பட் 9 o'clock நான் எடுக்க சொல்லியிருந்தேன். 9 o'clockலேருந்து பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வந்து மெயினான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்மளோட ஓன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து தனியாக பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வர பாக்ஸ் வந்து அப்பயே வந்து இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வீடு ரொம்ப கலைஞ்ச மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் முக்கியமான சாரீஸு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸு அது முக்கியமான ஐட்டம்லாம் நானே ஒரு 10 பாக்ஸ் மேலே பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி த்ரெட்மில் பர்சனே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அதில் ஒயரிங்ஸ்லாம் இருக்குது, அவங்க பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரேப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி வாஷிங் மிஷின் ஒன்றுமே சூப்பராக ஒரு இன்ச்சுமே ரேப் பண்ணி தான் ஏற்றிருந்தாங்க. ஒரு பொருள் கூட டேமேஜ் ஆகலை. 9 o'clock அவங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி 2 o'clock முடித்தாங்க. இங்கே நாங்கள் வந்து வீட்டுக்கு வரும்போது அரௌண்ட் 3:30 அப்படி போல் வந்திருந்தோம். ஸோ ஒரு ½ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 o'clock மேலே இறக்க ஆரம்பித்தாங்க. இறக்கி முடித்து 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபுல் டே எங்களுக்கு பேக் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வீடு ஃபுல்லாக எல்லா பொருளும் எடுத்தாச்சு. சரி, நாங்கள் அங்கே லஞ்சை சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டி மட்டும் கிளம்பிடுச்சு. அவங்க அந்த வேலை சாப்பிட்டுட்டு நம்ம டெஸ்டினேஷன் அமிச்சாச்சு, மேப்பை அங்கே வந்துடுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடை சுற்றி பார்த்துட்ருக்கோம். விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. வீடு ஃபுல்லாக எடுத்தோடனே அப்படியே உடனே வந்து நாங்கள் வந்து க்ளீனும் பண்ணியாச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி திருப்பி வீட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லேயே எழுதியாச்சு. நல்ல ஃபேமிலிக்கு தான் கொடுத்துட்டு வரோன்ற நம்பிக்கையில் நானே என் பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் அந்த வீடை விட்டுட்டு வரோம். ஏன்னா வந்து அவ்வளோ பார்த்து நாங்கள் இந்த வீட்டுக்கும் இன்டீரியர் நாங்கள் வந்து பார்த்து பண்ணோம். உட்டன் ஒர்க்கில் ஃபுல்லாக அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருந்தோம். இப்போ போகிற போயிட்டுக்கு வந்து எல்லாமே ஒயிட் பேஸ்டு, ரொம்ப செட்டில்டான கலர் அந்த மாதிரி தான் இந்த டைம் எங்களுக்கு பிடிச்சி பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலே ஃபஸ்ட்டு கிச்சன் தான் ஃபுல்லாகிடும். ஸோ கிச்சன்லாம் நல்லா வீடியோ எடுத்துகிட்டேன். ஏன்னா எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. வெளியிலையும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு கிளம்புறதுக்கு. கொஞ்சம் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.